அதுக்கு நீங்க சொன்னது உங்களுக்கு 33 கோடி பேர் பத்தலையா என்ன, எங்களை தேடி ஏன் இங்க வரீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா. சாய்பாபாவை கோடிக்கணக்கான பேர் நம்புறாங்க. அவ்வளவு பேரும் அவரை கடவுளாவே பாக்குறாங்க, பூஜை பண்றாங்க. சொல்ல போனா அவர் கோவிலுக்கெல்லாம் போறாங்க. அவரை பார்த்து இப்படி பேசுறது. இங்க பேச்சு என்னன்னா, சாய்பாபா யாரு, ஹிந்துவா முஸ்லீமா? நான் சொல்றேன், நான் அவரோட பக்தனே கிடையாது. பக்தனா இருந்திருந்தா அவர் என்ன போடுறதுங்கிற பார்த்துருப்பேன். அதனால நான் கேள்விப்பட்டது அதாவது கோர்ட்டு சொன்னது, சில பத்திரிகைக்காரங்களும் அதை சொல்லியிருக்காங்க. அவர் சாமியாவா? அவங்க கமிட்டிக்காரங்களே மன்னிச்சு கேட்டுக்கிட்டாங்க. இந்த விஷயத்த நானும் எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த பிரசுக்காரன் என்ன சொன்னானோ அதை தான் நானும் சொல்லியிருக்கேன். நியாயமா நீங்க அவனை குத்த சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க சொல்லும்போது மக்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படுது. நான் எந்த தர்மத்தையும் விரோதிக்கிறவன் கிடையாது. எல்லா தர்மங்களையும் நான் மதிக்கிறவன் தான். எந்த தர்மத்தை நீ மதிக்கிறியோ அந்த தர்மத்தை மதிச்சுதான் ஆகணும். ஆனா நான் என் தர்மத்துல பிடிவாதமா இருப்பேன். அதை தான் நான் சொல்ல வரேன். அப்ப சாய்பாபாவை நீங்க மதிக்கிறீங்களா? கண்டிப்பா மதிக்கிறேன். சன்னியாசியா மதிக்கிறேன்.